மதுரையில் மூன்றாவது நாளாக நீடிக்கும் மழையால் வைகை தரைப்பாலம் சாலையில் 3 நாட்களாக தேங்கியுள்ள மழைநீரில் மூழ்கியபடி செல்லும் வாகனங்கள். மதுரை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து பரவலான மழை பெய்து வரும் நிலையில் சிம்மக்கல் யானைக்கால் சர்வீஸ் சாலை முழுவதிலும் மழைநீர் மூழ்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் பருவமழை கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்து வருகிறது. தென் மாவட்டங்களில் நெல்லை, தென்காசி போன்ற மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. மதுரையை பொறுத்தவரை மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் தொடர்ந்து 3 நாட்களாக பருவமழை பெய்து வருவதால் மதுரை வைகைக்கு வரக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் அதிகரித்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் தேனியில் உள்ள வைகை அணையிலிருந்து குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் மதுரை வைகை ஆற்றில் தண்ணீர் வெள்ளப்பெருக்கு என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் தான் மதுரையினுடைய சர்வீஸ் சாலை என்று சொல்லக்கூடிய சிம்மக்கல் யானைக்கல் பகுதியில் உள்ள அந்த சாலையில் தண்ணீர், அதாவது வைகை ஆற்றுக்கு செல்லக்கூடிய தண்ணீர் மேலேறி சாலையை ஆக்கிரமிப்பு செய்து தண்ணீர் சென்று வருகிறது. கடந்த 3 நாட்களாக மதுரையை பொறுத்தவரை 3 நாட்களாக மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த சாலையில் தண்ணீர் தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த வழியாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், இது மட்டுமல்லாமல் அரசு பேருந்துகள் இந்த சாலையில் தான் பயணித்து வருகின்றன. இதனால் சாலையின் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் அதிகரித்துள்ளதால் 2 சக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் பட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த சாலையில் நீரில் மூழ்கியபடியே வாகனங்கள் சென்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஒரு சில வாகனங்கள் அங்கு பழுதடைந்து நின்றக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. ரஃபீக் ராஜா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.